கேதுவும் ராகு மாதிரி தான். 3, 6, 11 இந்த இடங்கள்ல எல்லாம் கேது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு யோகமான அமைப்பு உண்டு. சரி, அப்போ மற்ற இடத்துல எல்லாம் கேது இருந்தால் பிரச்சனையாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே அப்படி எடுத்துக்கூடாது. இப்போ கேது 2ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா அந்த குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், குடும்பம் அமையாது அப்படிங்கிற ஒரு கணக்கு. அதே மாதிரி கேது 10ஆம் இடத்துல இருந்தால் தொழில் ஒன்றுக்கு இல்லாமல் போயிடும், தொழிலே அவருக்கு வராது, தொழில் வேலைக்கே போக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு. அப்போ இங்கே நம்ம அப்படி இங்கே எடுத்துக்கூடாது. ஏன்னா எத்தனையோ பேர் 2ஆம் இடத்துல கேது இருந்து குடும்பம் நல்லபடியாக பொழைச்சதுண்டு. அதே மாதிரி 10ஆம் இடத்துல கேது இருந்தால் கூட அவங்களுக்கு தொழில் சொந்த தொழில் செஞ்சு கோடீஸ்வரனாக வாழ்ந்திருக்காங்க. இப்போ இது எப்படி அப்படின்னா இங்கே கேது திசையே அவங்களுக்கு வந்திருக்காது. இப்போ கேது திசைன்னு ஒன்று வந்தால் தான் அது நல்லா உட்காந்துருந்தாலும் சரி, அது கெட்டதாக உட்காந்துருந்தாலும் சரி, அதுக்கான பலன் அந்த கேது திசையில் தானே கொடுக்கும். அந்த கேது திசையே வரலைங்கும் போது அவங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கெடுதலும் நடக்காது. இப்போ எடுத்துக்காட்டால் இப்போ சுக்கிர திசையில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு கேது திசை வரவே வராது. அப்போ கேது திசை வராமல் இருக்கிறதே ஒரு யோகமான அமைப்பு தானே.